முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாக சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்களிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாலியல் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் திரைத்துறையில் பணியாற்ற 5 ஆண்டுகள் தடை தென்னிந்திய நடிகர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை தொடங்க தமிழக அரசு முடிவு. மேட்டூரை அடுத்த நங்கவள்ளி சந்தையில் ஆடு விற்பனை அமோகம். 2 கோடி ரூபாய்க்கு வணிகம் நடைபெற்றதால் விவசாயிகள் வணிகர்கள் மகிழ்ச்சி. ஈரோட்டில் கெட்டுப்போன சப்பாத்தியை விற்பனை செய்த உணவகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவல்லிபுத்தூர் அருகே தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி, மான் கொம்புகள் பறிமுதல். 3 பேரை பிடித்து வனத்துறையினர் விசாரணை. புதுச்சேரி ஆரோவில் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மட்டைப்பந்து திடலை திறந்து வைத்தார் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி. ஓசூரில் நடைபெற்ற 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டி பகுதியில் செண்டு, கோழிக்கொண்டை பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. பன்னாட்டு மட்டைப்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் மொயின் அலி அறிவிப்பு.